இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. இன்னும் வந்து 234 தொகுதிக்குமே வேட்பாளர் கிடைப்பாங்களான்றதே ஒரு சந்தேகம் இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுவாங்களே, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டுட்டு இப்போ அறிவாலயத்தில் போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. அவர் வந்து கடுமையாக திமுகவை அட்டாக் பண்ணுறதுக்கு காரணமே ஏடிஎம்கே வாக்குகளை எடுக்கணுன்றது தான். நம்ம குடும்ப உறவுகளை இழந்ததுனால நம்ம சொந்தங்களின் மனம் பற்றி இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால தான் அவங்களோட சேர்ந்து அமைதி காத்து வந்தோம். இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று. இதுதான் விஜயோடைய முடிவு இறுதி வரைக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனிமேல் ஜனவரியில் திரும்ப பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அமித்ஷா வருவார், எல்லாத்தையும் மாற்றுவார்னு சொல்கிறதே நான் நம்பலை. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. விஜயை வந்து அப்படி அச்சுறுத்த முடியாது. அந்த 2 பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு அங்கே நில்லுங்க, கேமரா நில்லுங்க, நாங்கள் 2 பேர் நிற்கிறோம். ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெளிகிறான், ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெளிகிறான். அவர் நம்ம வெற்றி கொள்ள முடியவில்லையேன்ற ஒரு ஆத்திரம் தான் இப்படி வார்த்தைகளால் வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன் நான். இளம் வயது, அந்த வேகம், அனுபவமின்மை, இதுதான் அதை காட்டுது. திமுக வந்து ஏன் விஜயை பயங்கரமாக அட்டாக் பண்ண மாட்டேங்குதுன்னா, விஜயை போய் அட்டாக் பண்ணி அதில் ஏதாவது ஓட்டு சேதாரம் நமக்கு வந்துடக்கூடாது. விஜய் வந்து தனியாக நின்று நிற்கிறனால அது டிஎம்கேக்கு சாதகமாக இருக்குது. இவர் தொடர்ந்து தீவிரமான அரசியலை கடைபிடிப்பாரா, இல்லை திடீர்னு எந்த நேரமும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுவாரா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. விஜய்க்கு வந்து அப்படியே நிலைச்சு நின்னார்னா அவருக்கு 2031 ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வணக்கம் சார். வணக்கம். தவகோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் விஜய் தலைமையில் இன்னைக்கு மாமல்லபுரத்தில் நடந்திருக்கு. அதில் ஒரு 12 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அதில் ஒரு தீர்மானமாக விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, விஜய் பேசும்போதும் கூட வந்து 2026 எலெக்ஷன் வந்து திமுகவுக்கும் தவகவுக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு வரதான், ஆனால் இப்போ அதை ரொம்ப உறுதிப்படுத்தியிருக்கார். 100% அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மாதிரி வரலாறு படைப்போம், வெற்றி வாகை சூடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த எப்படி பார்க்குறீங்க இந்த பொதுக்குழு கூட்டம், விஜயோட பேச்சு? விஜயை பொறுத்தவரை தெளிவாக தான் சார் இருந்தார். கன்ஃபியூஸ் பண்ணது பாஜகவும் அதிமுக, அல்லது திமுக ஜெயிச்சிடக்கூடாது, விஜய் நம்மளோட வரணும்னு ஆசைப்பட்டவர்கள் தான் தொடர்ந்து விஜய் வருவார், அவரை திமுக அச்சுறுத்துது, அவருக்கு பல இடைஞ்சல்களை கொடுக்குது, அவருக்கு வேறு வழி இல்லை, அவர் இந்த பாஜக என்டிஏ கூட்டணிக்கு வந்துடுவாருன்னு சொல்லி இவங்க தான் ஆசைகளை விதைச்சிக்கிட்டு கற்பனைகளை உழவ விட்டுக்கிட்டு இருந்தாங்க. விஜய் தரப்பில் அவர் உறுதியாக இருக்காருன்றதை நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். அவர் ஏற்கனவே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சுக்கிட்டு தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் விஜய் வந்து அந்த அவர் ஒரு ஹீரோன்ற இமேஜோட ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து வர்றாரு. அவரை பார்க்க இவ்வளோ கூட்டம் ஏன் வருதுன்னா, அவருடைய ஹீரோ ஒர்ஷிப். அவரை தொழுகிறாங்க மக்கள், அவரை நேரில் பார்த்தா போதும்னு வதறாங்க. அப்படிப்பட்ட ஆள் போய் இன்னொருத்தரை சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறதுக்கு அந்த அடிப்படை லாஜிக்கே தெரியாமல் சொல்கிறாங்க சார். போய் இவரை டெப்டி பவன் கல்யாணம் உடனே உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க. பவன் கல்யாணம் மாதிரி இவர் டிப்டி சிஎம்மா போகணும் அப்படின்னா, இவர் ஏன் சார் போகணும்? சினிமா விட்டு இவர் ஏன் வந்து, இவர் ஏற்கனவே அரசியலுக்கு வந்து தோற்று ஒரு நாசமாக போய் அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு போகிறாருன்னா பரவாயில்ல. அவரே சொல்கிறாரு, உச்சபட்ச இதில் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன்னா, அவர் ஏன் தலைமையில் தான் கூட்டணி, நம்மளோட வருபவர்களுக்கு அரசு அரசில் பங்களிப்பு அதெல்லாம் சொல்லிட்டாரு. இவ்வளவு சொன்னதுக்கப்புறமும் அவர் எங்களோட வந்துடுறாரு. ஏன்னா கரூர் சம்பவத்தை இதுக்காகவே திட்டமிட்ட மாதிரியான தோற்றமே வந்துருச்சு ஒரு கட்டத்தில். ஏன்னா இது திமுக சதின்றதை விட இது அதிமுக பாஜக சதியோன்னு சில பேர் பேசுகிற அளவுக்கு கரூர் சம்பவத்தை அந்த என்டிஏ கூட்டணி பயன்படுத்த பார்த்தாங்க, முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அவங்க பலவீனமாக இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ வந்துக்கிட்டு இருக்க சர்வே முடிவுகள் அவங்களுமே பண்ணுறாங்க. அதில் எல்லாமே வந்து விஜய் வரவுனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியுது, அது தங்களுக்கு பலவீனமாகுது, திமுகவை விட தங்களுக்கு தான் அதிகமாக பலவீனமாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க விஜயை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பார்த்தாங்க. இப்போ பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அமித்ஷாவுடைய பார்வை தமிழ்நாட்டு பக்கம் திரும்பும், அப்போ இருந்த விஜய் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு இதுக்கு வடிவத்துக்கு கொண்டு வந்துடுவார் அப்படின்லாம் சொல்லி ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் அதற்கு முன்னதாகவே அதுக்கு விஜய் இப்போ முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. விஜய் நிச்சயமாக இவ்வளோ பெரிய உயரமான இடத்துல இருந்து அந்த புகழ் இதோடு வர்றாரு. இவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டத்தையும் தன்னை ஒர்ஷிப் பண்ணுற கூட்டத்தையும் கொண்டு போய் இன்னொருத்தர் அடமானம் வைக்க மாட்டார். அவர் சீஃப் மினிஸ்டர், அவருக்கு எனக்கு பதிலாக அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் இவருக்கு இப்போ உழுகிற ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நானே சொல்கிறேன், சர்வேக்கு போயிட்டு வந்து இவருக்கு 15 ஆரம்பித்து 30 வரைக்கும் போகுதுன்னு சொல்லியிருக்கேன். சில ஆவரேஜாக ஒரு 20க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஓட்டு நிச்சயமாக அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால் வந்து இது மற்றவர்களுக்கு வேணால் ஒரு புது முடிவாக தெரியலாம்.
ஆனால் என்னைய பொறுத்தவரை நான் முதல்ல இருந்து சொன்ன முடிவு தான் அது. விஜய் அதில் தெளிவாக இருக்கார். இதுதான் விஜயோடைய முடிவு இறுதி வரைக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனிமேல் ஜனவரியில் திரும்ப பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அமித்ஷா வருவார் எல்லாத்தையும் மாற்றுவார்னு சொல்கிறதே நான் நம்பலை. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. விஜயை வந்து அப்படி அச்சுறுத்த முடியாது. அப்படி அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரோ அச்சுறுத்தம்னா இப்போ திமுக அச்சுறுத்தும் ஆளுங்கட்சி இருக்கனால, அப்புறம் பிஜேபி அச்சுறுத்தும், அப்புறம் நாளைக்கு ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் அப்புறம் அவங்க அச்சுறுத்துவாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக அச்சுறுத்துவாங்கன்னு பயந்துட்டு இருந்தால் அவர் எப்படி தான் கட்சி நடத்த முடியும்? அதை தாண்டி தான் அதெல்லாம் யோசித்து தான் அவர் வந்திருப்பார். அதனால் இது நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா சார், இன்னொரு 6 மாதம் தான் இருக்குது கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு வந்து. இப்போ இவங்க ஒரு பெரிய அமைப்பாக இன்னும் ஒரு ஆர்கனைஸ் ஆன மாதிரி தெரியல வந்து. ஸோ 6 மாதத்துக்குள்ளே அவர் சொல்கிற மாதிரி ஒரு வரலாறு படைக்க முடியும்னு நம்புறீங்களா? இல்லை சார், வரலாறு படைக்க முடியும்னு ஆசை தான். அது இல்லாமல் அவர் அப்புறம் இப்போ ஒரு எப்படி சினிம் ஃபீல்டில் ஒரு உச்சபட்ச நடிகராக ஒரு 200 கோடி 260 கோடி சம்பளம் வாங்குறவரா? ஏன்னா அவர் வந்து இன்கம் டேக்ஸையும் சேர்த்து கட்ட சொல்லிடுவார் ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அதுக்கு ஒரு 30 வச்சா அதுக்கு 260 கோடி இவ்வளோ பண்ணுற ஒரு 2 படம் நடிச்சிட்டாருன்னு வைங்க. ஆனால் 500 கோடியை ரீச் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒருத்தரை விட்டுட்டு வர்றாரு. படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா அவருக்கு நிச்சயமாக தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். இப்போ அவருக்கு ஓட்டு போட நினைக்கணும், அவர் பின்தொடரணும்னு நினைக்கிறவங்களும் நிச்சயமாக இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், ஒரு மாற்றத்தை தரணும் அப்படின்ற வேகத்தோடு தான் வர்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கட்சிக்கு, புதிய கட்சிக்கு எதிர்பார்ப்போடு வர்றது. ஆனால் நடைமுறையில் களத்தில் அது சாத்தியப்படுமானா சாத்தியப்படாது. இது வந்து என்னென்னா இன்னும் விஜயினுடைய வளர்ச்சி அதிகமாகுது அப்படின்னா அது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு தான் பலவீனமாகும். மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு, அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள், அதாவது நீங்கள் திமுகலேருந்து ஓட்டு போகுது, திமுக ஆதரவு ஓட்டுகள் போகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் வந்து மைனாரிட்டி போகும், அதாவது யங்ஸ்டர்ஸ் போவாங்க, கிறிஸ்டின்ஸில் ஒரு பிரிவினர் அதில் இருக்க யங்ஸ்டர்ஸ் போவாங்க. இப்படி தான் போவாங்களே தவிர நீங்கள் இவ்வளோ நாள் திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டவங்க ஒரு திமுகவை திட்டுற ஒரு ஆள்கிட்ட எப்படி போவாங்க? திமுகவை திட்டாமல் அமைதியாக இருந்தால் கூட போவாங்க. அப்படி இருக்கும்போது அதிலேருந்து போகிறது கம்மி. அப்போ இவர் அதிகமாக அவர் வாக்குகள் வாங்க அந்த வாக்குகள் பெருகுச்சுன்னா அது எதிர்க்கட்சியிலேருந்து தான், சீமான், அதிமுக இதிலிருந்து தான் அவங்களுக்கு அதிகமாக போகும், புது வாக்காளர்கள் போகும். இதுதான் வருமே தவிர அவர் ஜெயிக்கிற அளவுக்கான திமுக வாக்கு வங்கியை சிதைக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபீல்டில் அப்படி தான் வருது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி திமுக தோக்கறடிக்கு அளவுக்கு இல்லை. இப்போ ஒரு 96 இருந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இப்போ இல்லை. 2011 இருந்த ஆன்டி இன்கம்பன்சி இப்போ இல்லை. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு இல்லாதனால இவங்க அரசியல் சரித்திரம் படைப்போம், வரலாறு படைப்போம்ன்றதெல்லாம் பேசுகிறது எல்லா கட்சியும். இப்போ அவன் எடப்பாடியே நம்ம தோற்று போவோம்னு சொல்கிறாரு, வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாரு. சீமான் அடுத்த தடவை அதிகாரத்துக்கு நம்ம தான் வரப்போகிறோம்னு சொல்கிறாரு. எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடியதான். எல்லா கட்சியிலையும் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க தலைவரை புகழ்கிற மாதிரி தான் அவங்களும் பேசுகிறாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இந்த தேர்தலில் முடிஞ்ச அவர் 20% வாக்குகள் எடுத்து விஜய் ரீச் பண்ணிட்டாருன்னா நிச்சயமாக அதுக்கு அடுத்து அவருக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை இருக்குது. அதுக்கு அந்த பொறுமை அவர்கிட்ட இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சார், நீங்கள் சொன்னீங்க வந்து இப்போ அதிமுகவால் நிர்பந்திக்க முடியாதனால அமித்ஷாவில் நிர்பந்திக்க முடியும், ஆனாலும் அவர் விஜய் உறுதியாக இருப்பார் அப்படின்னு சொன்னீங்க வந்து. ஸோ விஜய் உறுதியாக இருக்கார், விஜய் தலைமையில் தவிர தனியாக நிற்குது அப்படின்னா களம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? வந்து இப்போ திமுக கூட்டணிலையோ அதிமுக கூட்டணிலையோ ஏதாவது மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா? விலகி நிற்கிற கட்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போ அன்புமணி ராமதாஸ் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேர் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. தேமுதிக என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றது இன்னும் தெரியாது. இப்போ ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் என்டிஏ விட்டு வெளியே வந்துட்டோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன முடிவுன்னு தெரில. கிருஷ்ணசாமி என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரில. இப்போ ஒருவேளை செங்கோட்டையன் இப்போ வந்திருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு உலகில் கிருஷ்ணசாமி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரே இதாக போய் அப்படியே விஜய்கிட்ட போகிறாங்க அப்படின்னா அது ஒரு போலரைசேஷன் ஆகும் இன்னும் கொஞ்சம். அதாவது இது வரைக்கும் விஜய்க்கு ஒரு கத்துக்குட்டி கட்சி, அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி, அவருக்கு இன்னும் ஒரு க்ரெடிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு முகம் இருக்குது, தோற்றம் இருக்குது, ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. அதை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான ஆளுங்க போகிறாங்கன்னு வைங்க. ஓபிஎஸ் மாதிரி ஆளுங்க அங்கே போகிறாங்க, தினகரன் மாதிரி ஆளுங்க அங்கே போகிறாங்கன்னா அப்போ அவருக்கு ஒரு முகம் கிடைக்கும், ஒரு அரசியல் முகம் அப்போ தான் கிடைக்கும். இல்லாட்டி இது ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு ரசிகர் படை, அந்த லெவல்லையே தான் அது பார்க்கப்படும். இப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். இவ்வளோ சீனியர்ஸ்லாம் போய் அவரோட சேர்ந்து இயங்குறாங்க அப்படின்ற முகம் கிடைக்கும். ஆனால் அதை இன்னும் வந்து அவர் நிறைவேற்றுவாரா, அதை ஏற்று அதை செயல்படுத்துவார்ன்றாலும் சந்தேகம் இருக்குது. அதற்கான நம்பகத்தன்மையை அவர் கொடுப்பார். இவங்கெல்லாம் அவங்க போகிற அளவுக்கு நம்பகத்தன்மையை விஜய் கட்சி கொடுக்குமா அப்படின்ற கேள்வி இன்னும் இருக்குது. இப்போ விஜய் வந்து தனியாக நின்று நிற்கிறனால அது டிஎம்கேக்கு சாதகமாக இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா அந்த எதிர்ப்பு வாக்குகளை கணிசமாக அவர் பிரிக்கிறாருங்கிறனால இப்போதைக்கு வந்து திமுகவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுமாதிரி விஜயோட பேச்சில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் சட்டசபையில் முதலமைச்சர் பேசினதை சொல்லி அதுக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன பதில்கள்லாம் சொல்லி ரொம்ப ஒரு ஆவேசமாக பேசியிருக்காரு. வந்து முழுக்க அவர் சட்டசபையில் பேசும்போது ஸ்டாலின் வந்து இவரை விஜயோட பேரை கூட சொல்லலை. ஆனால் இப்போ வரைக்கும் விஜய் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஸ்டாலின் எதிர்த்துக்கிட்டே இருக்கார். வந்து
இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக மற்ற கட்சிகள் அவர் எதையும் அவர் குறிப்பிடவே இல்லை, அவர் கிட்டத்தட்ட உதாசீனப்படுத்தி தான் பேசுகிறாரு. அவர் கடுமையாக திமுகவை அட்டாக் பண்ணுறதுக்கு காரணமே ஏடிஎம்கே வாக்குகளை எடுக்கணுன்றது தான், அதிகமாக எடுக்கணும் அப்படின்றக்காக தான். அதனால தான் அவர் திரும்ப திரும்ப இது டிஎம்கேக்கும் டிவிகேக்கான போட்டின்றதை தொடர்ந்து இன்றைக்கும் சொல்கிறாரு. தொடர்ந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற காரணம் அதிமுகவை அப்புறப்படுத்தணும் அப்படின்றது தான். அதனால் திமுக அட்டாக்கை அதிகப்படுத்துகிறாரு. அது எடப்பாடி பண்ணுறதை விட அதிகமாக இவர் பண்ணுறாரா, அண்ணாமலை பண்ணதை விட அதிகமாக விஜய் பண்ணுறாரா அப்படின்னா நமக்கு திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் நமக்கு ஒருமுகப்படும், போலரைஸ் ஆகும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவர் கடுமையாக அட்டாக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதிமுகவை எதிர்த்து தனக்கு வர வேண்டிய அதிமுக ஓட்டுக்களை நம்ம சேதப்படுத்திட வேணாம், நம்ம அமைதியாக பாலிப்பா. ஏன் இப்போ திமுக ஏன் விஜயை பயங்கரமாக அட்டாக் பண்ண மாட்டேங்குதுன்னா, நம்ம அட்டாக் பண்ணி விஜயை போய் அட்டாக் பண்ணி அதில் ஏதாவது ஓட்டு சேதாரம் நமக்கு வந்துடக்கூடாது, அவர் பாட்டுக்கு அரசியல் பண்ணுறாரு, அவரை போய் தொந்தரவு பண்ணுறாங்கன்னு நினச்சிடக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப மைல்டாக அவரை விஜய் அணுகிறாங்க அவங்க. அதே மாதிரி தான் அதே கான்செப்டில் தான் விஜய் ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ணுறாரு. அதனால் வர்ற வாக்குகள் எம்ஜிஆர் வாக்குகள் அப்படிப்போ சொல்லிக்கிறார். எம்ஜிஆர் அண்ணா படத்தை போன மாநாட்டிலே போட்டார், அந்த பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை திட்டாமல் ஒரு பரிதாபப்பட்டு இது பண்ணி அங்கே இருக்க வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வரதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் அது. அதனால தான் அவர் அதை அட்டாக் பண்ணாமல் இருக்கார். அட்டாக் பண்ணாமல் பண்ணுற இந்த முயற்சி கொஞ்சம் பலனளிக்கிற மாதிரி தான் இருக்குது. காலப்போக்கில் பாருங்கள், இன்னும் அவர் டிசம்பருக்கு அப்புறம் கதவை திறந்து விட்டால் அங்கேருந்து எத்தனை பேர் வெளியே வருவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி பல பேர் அங்கே போகிறதுக்கான எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க. நிறைய பேருக்கு அங்கே இருக்கவங்களுக்கே, அதிமுகவில் இருக்கவங்களுக்கே நம்ம கூட்டணி பலவீனமான கூட்டணி, இந்த முறை நம்ம ஜெயிக்கிறது கஷ்டன்றது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் விஜய் வந்துடுவார், விஜய் வரணும் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அதுவும் இல்லாமல் அவரை எடப்பாடி அவர்களை தவிர மீதி எல்லாருமே பலமான கூட்டணி வேணும், பலமான கூட்டணி பேட்டியே கொடுக்குறாங்க, இல்லை மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே கூடி பேசிக்கிறாங்க, எல்லாரையும் ஒன்றிணைக்கணுன்றதெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனால் அது வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் அது உள்ளுக்கு இருக்கிற நிலைமை நம்ம க்ளோஸாக பழகிற பத்திரிகையாளர்களுக்கு, அவர்களோட நெருங்கி பழகிற பத்திரிகையாளரிடம் மனம் விட்டு பேசுகிறாங்க, அப்போ புலம்புறாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அதனால் இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அதிமுகவை அட்டாக் பண்ணாமல் அந்த வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வரணுன்றக்காக திமுகவை அதிகமாக அட்டாக் பண்ணி அதிமுகவை மைல்டாக டீல் பண்ணி அந்த வாக்குகளை கவர்றதுக்கான முயற்சி, அந்த முயற்சி ஓரளவுக்கு பலிக்கும்னு நான் நினைக்கிறேன். கரூர் இன்சிடென்ட்ஸுக்கு முன்னாடி கூட நம்ம பேசணும் சார். அப்போ நீங்கள் சொன்னீங்க கிட்டத்தட்ட 15% ஒரு 25-30% வரைக்கும் கூட சில தொகுதிகளில் அவருக்கு வாக்குகள் வருது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எப்படி இருக்குது? இப்போ குறிப்பாக கரூருக்கு பிறகு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நான் பண்ணலை, ஆனால் சில நண்பர்கள் பண்ணுறாங்க. அதனுடைய தகவல்கள் நான் கேள்விப்படுறேன். ஓரிரு சதவீதம் அவருக்கு கூடியிருக்கு. இவர் கார்னர் பண்ணுறாங்க, அரசாங்கம் அவரை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில சதவீதம் கூடியிருக்கு. அதே சமயத்தில் இவர் சரியாகவே ஹேண்டில் பண்ணல, அவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டார். இவர் பெரிய நடந்த பிறகு ஓடி போயிட்டார். ஒரு மாதமாக யாருமே வெளியே வரல, கட்சி பூரா நிர்வாகி பூரா காணாம போயிட்டாங்க. ஒரு சின்ன இன்சிடெண்ட்டுக்கு இப்படியா கட்சி பதறும், ஒரு பயந்தாங்குழித்தனமாக அப்படி ஓடி போவாங்க அப்படின்னு. இன்னும் கோர்ட்டில் புஷியானந்த் போட்ட மனு, அந்த மதியழகன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, எனக்கு பொறுப்பே இல்லைன்னு. நடத்தின வரைக்கும் எல்லாத்துக்கும் கிரெடிட் எடுத்துக்கிட்டது புஷியானந்தும் ஆதவர்ஜுனா. இவங்க தான் நாங்கள் லீட் பண்ணி, நாங்கள் தான் ப்ராப்பராக கொண்டு போய் எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய பெருமாட்ட கூடாது அப்படின்னு சொல்லி கிரெடிட் எடுத்தவங்க பூரா அவங்க. ஆனால் சம்பவம் நடந்தோடனே கோர்ட்டில் போய் எங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது, மதியழகன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி போடும்போது மற்ற நிர்வாகிகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்து யாரை எடுத்து முன்வைக்க வருவா? ஓடி செய்யன்னு வரணும்ல, என்னடா அப்படி நம்மளை கை காட்டி விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி என்ன வரும்ல. இந்த மாதிரியான அதிருப்திகள் அவருக்கு ஒரு சில வாக்கு சதவீதத்தை குறைச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே டேலி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு அனுதாப வாக்கு ஒரு 2% வருதுன்னா, இந்த மாதிரி இவர் மேலே ஒரு கசப்புணர்வு ஒரு 2% போயிடுச்சுனாலும் டேலி ஆகுதுன்னு சொல்லலாம். அதனால் பெரிய மாற்றம் கரூருக்கு முன் கரூருக்கு பின்னுன்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க சில பேர். அது கிடையவே கிடையாது. அப்படி ஒரு கரூருக்கு முன் கரூருக்கு பின்னுன்னு ஒரு தமிழ் அரசியல் களத்தில் எந்த விதமான சேஞ்சஸும் பெருசாக இல்லை. அதுமாதிரி சார், இப்போ எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, அவருக்கு நிறைய கூட்டம் வந்தால் கூட அது ஓட்டாக மாறுமான்னு தான் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ ஓட்டாக மாறணும்னா அதுக்கான நிர்வாகம் வேணும், கட்சி ஒரு அமைப்பு ரீதியாக எல்லா இடங்கள்லையும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் தான் இருக்குது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது சாத்தியமானு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வர்ற கூட்டம் பூரா ஓட்டாகுமான்னு கேட்டால் அது ஒரு தப்பான கொஸ்டின். ஏன்னா வர்ற ஓட்டு பூரா ஓட்டாயிரும், வர்ற கூட்டம் பூரா ஓட்டாயிரும். ஏன்னா நீங்கள் கரூர் டிஸ்ட்ரிக்டில் 4 தொகுதி இருக்குது. ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கரூர் தொகுதியில் 4 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஆவரேஜாக 2 லட்சம் ஓட்டுன்னு வச்சிங்கன்னா 10 லட்சம் ஓட்டு இருக்குது. 10 லட்சம் ஓட்டில் வந்தது 30,000 பேர்னு வச்சுக்கோங்க. 7,500 பேர் ஒரு தொகுதியிலேருந்து வந்திருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ 7,500 கூட ஓட்டு கூட விஜய் வாங்க மாட்டாரா? 2 லட்சம் ஓட்டில் 2 லட்சம் போலாகுதுன்னா என்ன, அவர் ஒரு 3.5% ஓட்டு கூட வாங்க மாட்டாரா? அப்போ வந்த கூட்டம்லாம் ஓட்டு போடும் தானே அர்த்தம். இந்த வர்ற கூட்டத்தையும் தாண்டி போடும், அதுதான் உண்மை. நான் சொல்கிறது வர்ற கூட்டத்தை விட தாண்டி அவருக்கு ஓட்டு விழுகும், அதில் சந்தேகமே கிடையாது. வர்ற கூட்டம்லாம் ஓட்டாயிருமான்றதில்ல, வர்ற கூட்டம் மாதிரி 4 மடங்கு ஓட்டு கூட வரும், 5 மடங்கு ஓட்டு கூட வரும்ன்றது தான் என்னுடையது. இவங்க சும்மா வர்ற அந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு ஞானம் இல்லாமல் பேசுகிறதா நான் கருதுகிறேன்.
ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கூட்டம் கூட எவ்வளோ கூட்டம் கூடிடுது. நீங்கள் 1 லட்சம் சார், தமிழ்நாடு பூரா மாநாடு நடத்துகிறார் சார், 5 லட்சம் பேர் வரட்டும் சார், தமிழ்நாடு பூரா வாக்காளர் எவ்வளோ சார், 6 கோடி சொச்சம் சார். அப்போ அதில் 1% ஓட்டுனாவே 6 லட்சம் பேர் வரணும்ல. அப்போ வர்ற கூட்டம் ஓட்டாகும்ல, அவர் 1% கூட வாங்க மாட்டாரா விஜய்? அப்போ வர்ற கூட்டம் எல்லாமே ஓட்டாகும், அதில் சந்தேகமே கிடையாது. அதை தாண்டியும் 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு ஓட்டு அவ்வளோகும். அதில் இந்த பாயிண்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ எல்லா இடங்களையும் அவங்களுக்கு நிர்வாகிகள் இருக்காங்களா இல்லையா? ஸோ இன்னொரு 6 மாதத்துக்குள்ள அது ஏற்படும். நிர்வாகிகள் இப்போ போட்டிருக்காங்க, ஆனால் அவங்களாம் எந்த அளவு களத்தில் ஈடுபாட்டோட செய்வாங்கன்றது. நான் சொன்ன மாதிரி இப்போ ஏற்கனவே இப்போ சொன்னேன் நான், ஒரு நிர்வாகி வந்து ஒரு விஜயோட ஒரு டைரக்ட் கான்டாக்டில் இருக்கணும், அட்லீஸ்ட் மாவட்ட நிர்வாகிகளாவது. அப்போ தான் அவங்க மாவட்டத்தில் அவங்க நிற்பாங்க. ஏன்னா விஜயை வந்து பார்க்கவே முடியாது, யாருனே தெரியாது, அவரோட தைரியம் கொடுக்க மாட்டார். நேராக வந்து தட்டி கொடுத்தப்பா நல்லா பண்ணு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்படின்னா இவன் புஷியானந்தை பார்க்குறதே பெரும் பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு. அதே பல பேர் பார்த்ததில்லை மாவட்ட நிர்வாகிகள், அந்த மாதிரி இருக்குது. ஒரு நான் நெருங்கி பேச முடியாது, இல்லைன்னா மேடையிலேருந்து பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு விஜயை பார்த்த மாதிரி பார்க்கலாம். அவரோட நின்று கலந்துரையாட ஒரு அவரை கூப்பிட்டு எல்லாரையும் மாவட்டத்துக்கு எல்லா பேரையும் சொல்லுன்னா அவர் சொல்லுவாரான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பக்கத்து மாவட்ட செயலாளர் யார், அந்த மாவட்ட செயலாளர் தென்னார்காடு மாவட்ட செயலாளர் யாருன்னு மதுரை மாவட்ட செயலாளர் தெரியுமான்னு தெரில. அந்த மாதிரி இன்னும் ஒரு கட்டமைப்பு வரல. இன்னும் வந்து 234 தொகுதிக்குமே வேட்பாளர் கிடைப்பாங்களான்றதே ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் 1 கோடியாவது செலவு பண்ணணும். ரொம்ப மினிமமாக நான் சொல்கிறேன், 20 கோடி 30 கோடி செலவு பண்ண போகிறாங்க. சில இடத்துல இன்னும் 50 கோடி 100 கோடி செலவழிக்க கூட சில தொகுதிகள் வந்தாலும் வரும் இந்த எலெக்ஷனில். அப்படி இருக்கும்போது இவங்க 1 கோடி 2 கோடி செலவழித்து ஒரு எல்லாரையும் ரீச் பண்ணி ஒரு பண்ணணும்னா அதை யாரை நம்பி பண்ணுவாங்க? விஜயை நம்பி பண்ணணுன்னா இப்படி விட்டுட்டு ஓடிடுவார், திடீர்னு காணா போயிடுவார், இவரை நம்பி போகலாமா என்ன ஏதுன்னு அந்த பயத்தை முதல்ல போக்கணும். விஜயை நேரடியாக கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தரையும் பேசணும், அவர் தட்டி கொடுக்கணும். நான் இருக்கேன், நீ தைரியமாக செலவு பண்ணு, நான் இருக்கேன், உனக்கு துணை நிற்பேன் அப்படின்னா தானே சார் அவன் நின்று செலவு பண்ணி வருவான். நாளைக்கு விஜய்க்கு நம்மளை தெரியும், நம்மளோட ஒரு தொடர்பில் இருக்கார், நம்ம ஒரு பரவாயில்ல, நம்மளோட ஒரு 5 கோடி இருந்தால் 1 கோடி 2 கோடியை சூற விட்டு பார்ப்போம் அப்படின்ற எண்ணம் வரும். அப்படி இல்லைன்னா அவர் விஜய் செலவு பண்ணால் தான் நிற்கிற மாதிரி ஆளுகளை வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் பணம் இருக்கவனா பார்த்து போடணுன்னா அவனுக்கு பாலிடிக்ஸோட தொடர்பு இருக்காது, அவன் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறனா வருவான். இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு கட்சிகள் வந்து ஆள் தேடணும், தேடி அப்படி தான் நீங்கள் வந்து பிடிக்கணும், ஆள் பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இது நீங்கள் சொல்கிற அளவில் கட்டமைப்பு லெவலில் அது இன்னும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதுக்கு ஒரு தேர்தல் 2 தேர்தல் ஆகும். இப்போ ஒரு தேர்தல், அடுத்து ஒரு உள்ளாட்சி தேர்தல், பார்லிமெண்ட்டு அப்படின்னு வரும்போது அதான் நான் சொல்கிறேன், விஜய்க்கு வந்து அப்படியே நிலைச்சு நின்னார்னா அவருக்கு 2031 ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பேசுகிறவங்க சில தொகுதிகளில் 50 கோடி, சில கோடி 100 கோடி கூட செலவழிக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க சார். அவ்வளோ பணபலம், அப்புறம் அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான ஆட்கள். ஸோ இது ரெண்டும் மீறி வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. விஜய்க்குன்னு உழுகிற ஓட்டுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் சார். ஏன்னா நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவேன், இப்போ கூட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் பார்க்குறீங்க, அதிமுக பாஜக எல்லோரும் போட்டிட்டாங்க. திமுக கூட்டணியில் துரை வைகோ போட்டிடுறாரு திருச்சியில். தீப்பெட்டின்னு ஒரு சின்ன சுயேட்சை சின்னத்தை செலக்ட் பண்ணுறாரு. தீப்பெட்டி சின்னமாக செலக்ட் பண்ணி 15 நாளைக்குள்ளே தொகுதி பூரா 6 சட்டமன்ற தேர்தல்களுக்குள்ளேயும் தொகுதி பூரா எல்லாருக்கும் போய் அவர் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிற மாதிரியான ரிசல்ட் வருது. அது எப்படி சாத்தியமாச்சு? துரை வைகோவுக்கு பெரிய அவருடைய வந்துன்னு அவருக்குன்னு தனிப்பட்ட வாக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த அளவுக்கு இருக்காது. அது இவ்வளோ மாபெரும் வெற்றி வித்தியாசம்ன்றது. அப்போ மக்களுக்கு வந்து இந்த கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க வந்து என்ன சின்னமாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி போடுறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் விஜய்க்கு ஒரு சின்ன அறிவிக்கப்பட்டால் காலையில் 11 மணிக்கு எலெக்ஷன் கமிஷன், சாயங்காலம் 6 மணிக்குள்ள தமிழ்நாடுடைய நூக்கன் காணர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் என்ன சின்னம் விஜய்க்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து கொண்டு போய் ஆளில் கொண்டு போய் நிப்பாட்டணும், ஆளில் பண்ணணும் அவசியமே இல்லை. விஜய்க்குன்னு ஒரு ஹார்ட்கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், யங்ஸ்டர்ஸ், தானாக போய் போட்டு வந்துடுவாங்க, லேடிஸு அவங்களாம் போட்டு வந்துடுவாங்க. அதனால் அங்கெல்லாம் களத்தில் நின்று பண்ணணும் அப்படின்றதில்ல. அதை வெற்றி பெற அளவுக்கு, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அது வராதுங்கிறது தான் அங்கே இருக்க மைனஸ். இப்போதைக்கு அவருக்குன்னு உழுகிற ஓட்டுகள் வந்து நீங்கள் வந்து யாரையும் போய் கேன்வாஸ் பண்ணி பண்ண வேண்டியதில்லை. அவங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு, ஒரு மாற்றம் வேண்டும், 2 கழகத்துக்கு ஒரு மாற்றம் வேணும். அது விஜய் அவர் நல்லா புதுசாக பண்ணுறேன்றாரு, பண்ணாலும் அந்த 20% நினைக்கிறாங்கல்ல, அவங்க தானாக வந்து போட்டுருவாங்க. அதுக்கு வந்து கீழே கட்டமைப்பு இருக்கணும், அங்கே பூத் ஏஜென்ட் உட்காந்து டிக் அடித்தா தான் அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க, அப்படிலாம் அவசியம் இல்லை. பூத் கமிட்டி அவங்க வந்து மக்கள் வந்து தானாக போய் போட்டு வந்துடுவாங்க. அப்படி தான் பல கட்சிகளுக்கு போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியும். ஒருவேளை விஜய் எதிர்பார்க்குற மாதிரி வெற்றி பெறலை அப்படின்னா தொடர்ந்து அவர் அரசியலில் தாக்கு பிடிப்பாரா, இல்லை அவர் என்ன முடிவு எடுப்பார்னு நினைக்கிறீங்க? சினிமா பண்ண போகிறாருன்னு ஒரு செய்திகளும் வரதான் செய்யுது. இப்போ விஜய் வந்து அதான் சொல்கிறேன், நான் அவர் வந்து ஒரு நம்பகத்தன்மையாக இன்னும் வரல. அவர் இன்னும் வெளிப்படையாக பேசணும், வெளிப்படையாக 4 பேரோட கலந்து வேணும். அவருடைய நீங்கள் ஒருத்தர் பேசுகிறத வச்சு மட்டுமே நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண மாட்டோம், ஒருத்தரோட பழகி தான் நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் விஜய் வந்து அங்கங்கே பார்க்குறப்ப பேசுகிறது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவரை ஜட்ஜ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா எல்லாமே பேப்பர் ஒர்க்கு, ரிகர்சலு இப்படின்னு இருக்குது.
அதை முடிச்சுட்டு வந்து பேசிட்டு போயிடுறாரு. இதே மாதிரி பார்க்குறவங்க இப்போ அரசியல்வாதிகள் பார்க்குறாங்க, ஒரு கூட்டணிக்கு போகணும், உதாரணம் சொல்கிறேன், ஒரு கூட்டணிக்கு போகணுன்னு ஒரு ஓபிஎஸ் நினைக்கிறாரு, கிருஷ்ணசாமி நினைக்கிறாருன்னா அவர் பேச்சை பார்த்து நம்பிக்கை வராது. போய் 4 தடவை சந்திக்கணும், அவர் பேசுகிறத பார்த்து இவர் இந்த இதில் சந்தேகமாக இருக்கோ, அது நல்லா இருக்கோ, அப்படி இப்படின்னு சொல்லி, இல்லை இவர் பேசுகிறத பார்த்தா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிடுவார், தோத்தாலும் தொடர்ந்துருவார் அப்படின்ற மாதிரியான. இப்போ வந்து அவரோட போகிற பல பேருக்கு எழுப்புகிற சந்தேகம், இவர் தொடர்ந்து தீவிரமான அரசியலை கடைபிடிப்பாரா, இல்லை திடீர்னு எந்த நேரமும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுவாரா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் இன்னும் அவர் கூட்டணிக்கு யாரும் நெருங்கி இன்னும் போகாமல் இருக்காங்க. அதை பார்த்து பயப்படுறாங்க அவரோட போகிறதுக்கு. ஏன்னா இவர் தொடர்ந்து இப்போ ஜெயிக்கலைன்னா ஒருவேளை அடுத்து கண்டினியூ பண்ணுவாரா, நம்ம இவரோட கூட்டணிக்கு போயிட்டு அடுத்த தேர்தலுக்கு என்ன செய்கிறது, இவரை நம்பி போயிட்டு. அதுக்காக இங்கே இப்போ நீங்கள் காங்கிரஸ் வரும்னு சொல்லி ஒரு இது இருக்குது, அங்கேருந்து வந்துடும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸில் பல தலைவர்கள் வந்து விஜயோட போகணும்னு நினைக்கிறாங்க, அரசில் கூடுதல் அது வந்து கிளப்பி விடுறதா கூட இருக்கலாம். ஏன்னா திமுக கூடுதல் சீட்டை வாங்குறதுக்காக இப்படி ஒரு இதை கிளப்பி விடுறதும் காரணம் இருக்கலாம். அல்லது உண்மையிலேயே அதிகாரத்தில் பங்கு, நம்ம என்றைக்கு அமைச்சராகிறது, காங்கிரஸில் இருக்க முக்கிய புள்ளிகள் ஒரு 10 பேர் அமைச்சர்னா என்றைக்கு ஆக போகிறது, வாய்ப்பு இல்லை. இனிமேல் காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் வர்றதுக்கு நம்ம காலத்தில் வாய்ப்பு இல்லை. அதனால் அப்படி இருக்கும்போது இங்கே போனோம்னா காங்கிரஸ் ஒரு 10 பேர் மந்திரி ஆகலாம் அப்படின்னா ஒருவேளை அங்கே போகலான்ற அந்த ஆசையும் இருக்கும். இன்னொன்று இருந்தாங்க, ஏற்கனவே விஜய் காங்கிரஸில் சேர விரும்பினார், இளைஞரணி பொறுப்பாக கேட்டால். ஆமாம் இருக்கா, அதான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து இவர் சீமானே சொன்னார், எடுத்துனிக்கே வந்து அவர் போய் சீமான் பேசும்போது காங்கிரஸ் நம்மளோட வருவாங்களான்னு தான் கேட்டாருன்னு. காங்கிரஸுக்கும் சீமானுக்கும் ஆகவே ஆகாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சீமான்ட்டே இப்போ அந்த கேள்வி அவர் கேட்டது அவருடைய அரசியல் அறிவு தான் காட்டுது. என்ன அந்த மாதிரி கேட்டிருக்காரு அவர். அதனால் வந்து காங்கிரஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் ஆரம்பத்துலேருந்து இருக்குது அவருக்கு. ஏன்னா பேசிக்கலி அவர் வந்து ஆன்டி பிஜேபி மைண்டில் இருக்கார், பாசிச பாஜகன்னு சொல்கிறாரு. அதனால் அந்த ஒரு மைனாரிட்டி சப்போர்ட்டு, அந்த மதச்சார்பின்மை, செக்குலரிசம்ன்றதுனால காங்கிரஸ் அந்த அடையாளம் தனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி அவர் ஆசைப்பட்டிருக்கலாம் அவர். அதனால் இப்போ காங்கிரஸ் வருதுன்னு சொன்னால் கூட இப்போ காங்கிரஸ் இதை எதை நம்பி போகும், இவரை நம்பி. இன்றைக்கி இருக்க இவர் திமுக கூட்டணியை இந்தியா கூட்டணியை விட்டுட்டு அதை உடைச்சி அவரோட போய் இவர் மேலே என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது, நம்பகத்தன்மை இருக்குன்னு. அதனால தான் சொல்கிறேன் நான், இவர் ஒரு தேர்தலை சந்தித்து இவருடைய வாக்கு வங்கி நிரூபணம் பண்ணிட்டாரு. அவர் கான்க்ரீட்டாக அவருடைய செயல்பாடுகள் மூலமாக பண்ணேன்னா ஒரு இன்சிடென்ட்டுக்கே 1 மாதம் யாரையும் காணாங்க. ஏன்னா கேட்டால் 16 நாள் நாம் இதை முடிக்க வேணாமா முதல்ல அதை இப்போ நான் 30 நாளில் முடிக்க வேணாம், வர தேவைன்னா 1 வருஷம் கூட வச்சுக்கோ இறந்தவர்களுக்கு அந்த வருஷம் முடியணும் அப்படின்னு. அந்த மாதிரி வருஷம் முடிகிறதுக்கும் காத்திருக்க முடியுமா, இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. அதனால் இது வந்து அவர் வந்து ஒரு தப்பு, அவங்களுக்கு என்ன செய்கிறேன்னு தெரில, அதான் சொல்கிறேன், அனுபவமின்மை தான் அது காரணமே தவிர. அதனால் இப்படி இருக்கும்போது இவர் எப்படி பண்ணுவார், அடுத்து ஃப்யூச்சரில் எப்படி கட்சியை கொண்டு போவார், எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்றதுல ஒரு தயக்கம் இருக்கிறதுனால தான் மற்ற கட்சிகள் இவரை நோக்கி போகாமல் இருக்காங்க. அதை முடிவெடுக்க முடியாது, அவருக்கே தெரியாது. ஏன்னா அவரே வந்து அடுத்து நடந்தால் தான் அதுக்கப்புறம் அதை யோசிப்பார். இப்போ வெற்றின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. வெற்றி இல்லை, அது வந்து நம்ம ஒரு தோல்வியில் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் அந்த என்ன முடிவு எடுக்கிறதுன்றதை அவரே யோசிப்பாருங்கும் போது நம்ம அதை முன்கூட்டி யூகிக்கிறது கடினம். செந்தில் பாலாஜி சொந்தமாக இன்னைக்கு ஆதவர்ஜுனா ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை நாள் செலெக்ஷனில் பேசினார், வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ அண்ணாமலைக்கு ஆதவர்ஜுனா கிட்டத்தட்ட அதே மாதிரி பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதான் அது செந்தில் பாலாஜினாவே அங்கே ஒரு எல்லாருக்குமே எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கோவம் வரும். ஏன்னா அண்ணாமலையே அந்த அரவக்குறிச்சி எலெக்ஷனை அப்போ தூக்கி போட்டு மிதிச்சேன்னா நாக்கு வெளியே வந்துடும் அப்படின்னு அவ்வளோ கொடூரமாக போனார். இப்போ இவரும் ரவுடி கிவுடின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு இயலாமையின் ஒரு அவரை இது பண்ண முடியலையே, அவரை நம்ம வெற்றி கொள்ள முடியவில்லையேன்ற ஒரு இதுதான் வருது அவங்களுக்கு. அந்த ஒரு ஆத்திரம் தான் இப்படி வார்த்தைகளால் வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன் நான். அவரை வந்து நீங்கள் வந்து அரசியலில் எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கான முயற்சி தான் பண்ணுமே தவிர வெறும் வார்த்தைகளால் இப்படி தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன், ரவுடி நீ ரவுடியா நான் ரவுடியான்னு பார்த்துருவோம் அப்படின்னு வந்து சவால் விடுறது ஒரு அர்த்தமற்ற விஷயம். நம்ம செந்தில் பாலாஜி ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, அவர் களத்தில் எப்படி செயல்படணுன்றது தெரிஞ்சவருன்றது எல்லா கட்சியினரும் அறிந்த விஷயம். அதிமுகலேருந்து அவர் வந்தவர், இன்றைக்கி அதிமுகவில் எதிரியாக இருந்தால் கூட அதிமுகவில் இருக்க பல பேர் அவர் கையில் போச்சுன்னா நம்ம அங்கே போய் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. அதனால் அவர் அப்படி ஒரு பேர் வாங்க உண்மையிலே ஹார்ட் ஒர்க்கர். நைட்டு பகல் தூங்க மாட்டார். ஒரு பொறுப்பை கொடுத்தா விடிய முழிச்சிருப்பார். நான் பல சந்தர்ப்பங்கள் அவரை பார்த்துருக்கேன். நடுராத்திரிலாம் முழிச்சு உட்காந்துருப்பார். அவர் கட்டில் படுத்து தூங்க மாட்டார், உட்காந்துட்டே தூங்குவார். அப்போ தான் அப்படின்னு தடுமாறும்போது முழிச்சுக்குவோம், டைமை பார்ப்போன்னு. கட்டில் படுத்தா தூங்கிடுவோம் அப்படின்லாம் முழிச்சிருந்து வேலை செஞ்சால் நானே பார்த்துருக்கேன். அது சில பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கேன். அதனால் அவரை பொறுத்தவரை ஒரு வெற்றிக்குன்னு கொடுத்துட்டு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டுனா அதை எப்படினாலும் நிறைவேற்றணுன்ற மாதிரி தீவிரமாக செயல்படக்கூடியவர். அவர் பல பேரை ஆர்கே நகரில் டிடிவி அவர்கள் செலக்ட் ஆகிறதுக்கு தேர்வாகிறதுக்கு அவர் தான் கடுமையாக உழைச்சார். நீங்கள் ஒரே அரவக்குறிச்சியில் கரூர்லேருந்து அவருக்கு தொகுதியை ஜெயலலிதா மாற்றி அரவக்குறிச்சியில் வேணே பனிஷ்மெண்ட் மாதிரி போட்டாங்க. அந்த எலெக்ஷனில் ஃபுல்லாக செலவு பண்ணி எல்லாம் பண்ணி தேர்தல் நின்று போச்சு. திரும்ப தனியாக தேர்தல் வந்துச்சு. அப்பையும் வந்து அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. இவர் தனியாக நின்று போராடி அவர் தோத்துட்டா இங்கே உள்ளுக்குள்ளே வரமாட்டார், திரும்ப அரசியல் அமைச்சரவைக்குள்ளே வரமாட்டார்ன்றனால
அவரை தோற்கடிக்க உள்கட்சி வேலையே நிறையா நடந்துச்சு. அதையும் மீறி அவர் ஜெயிச்சு வந்தார். அதுக்கப்புறம் திரும்ப அவர் பதவி போய் அதுக்கப்புறம் 18 எம்எல்ஏக்கள் போகும்போது போய் அதுக்கப்புறம் திமுகவில் சேர்ந்து திமுகவில் இடைத்தேர்தலை சந்தித்து எந்த ஊரில் அவர் அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டு ஜெயிச்சாரோ அதே ஊரில் போய் திமுகவுக்கும் வாக்கு கேட்டு உதயசூரியன் சின்னத்திலையும் ஜெயிச்சு வந்தார். அதனால் அவர் வந்து ஒரு தேர்தல் வேலையை எடுத்தார்னா அவர் ஒரு கடும் உழைப்பாளி, அந்த வெற்றியை நோக்கி பாடுபடுகிற தீவிரவாதி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த மாதிரி கோபம் வந்து அப்போ தான் வருது, ஆக்ரோஷம் வந்து இவங்களுக்கு வருது. அவரை எதிர்கொள்ள முடியாத இயலாமை தான் அந்த ஆக்ரோஷமாக வருதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி.